நீங்க கேட்டதுக்கு அந்த தயிர் சாதம் பதில் சொல்லவே இல்ல. சரி விடு, அது வயசு பிள்ளை இல்ல, அது எப்படி தரும் போட்டோ? நியாயமா? சொல்லு. கேட்கலாமா? நான் கேட்டதே தப்பு. ஆமா, அது எப்படி பதில் சொல்லும்? என்ன போட்டோவே வைக்கவில்ல? இந்த போட்டோ வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் நான். அனிகா ஃபோட்டோ. ஆமாம், வெயிட். நிஜமாவா? அப்போ நான் வயசான பையனாக்கா? ஐயோ, என்ன அனிகா ஃபோட்டோன்னா அது எப்படி எனக்கு கிடைக்கும்? என் நம்பரும் உங்ககிட்ட இல்லை, உன் நம்பரும் என்கிட்ட இல்லை. ஆமாம், லூஸு. ஐயோ, இந்த ஃபோட்டோவை எடுக்க முடியலப்பா. இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வேறு ஃபோட்டோ வைக்கலாம்னா வைக்க வரல. அப்போது லூஸு. நோ மம்மி, அனிகா வேணாம். நான் தயிர் சாதம். அன்பு சுதா கிச்சன் ஹாய். இந்த ஐடியில் யார் இருக்குது? அன்பு சுதா லைவுக்கு வர வாய்ப்பு இல்லை ராஜா, அதனால் என் தம்பியாக தான் இருக்கும். ஹாய், சொல்லுங்கள். சுதாவா தம்பியா சொல்லுங்கள். சுதா வந்து வர வாய்ப்பு இல்லை ராஜா. வருக வணக்கம். நேரலைக்கு முதல் முறையாக வந்திருக்கும் எனது தம்பி மனைவி அவர்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். நீ ஃபோட்டோ கொடுக்க வேணாம், அழுகாத உடனே. ஆமாம், அது எப்படி என்கிட்ட ஃபோட்டோ கொடுக்கும்? அனிகாவோட நம்பர் என்கிட்ட இல்லை இல்லை. அப்புறம் யார் இருக்கா அன்பு சுதா லைவில் ஐடியில்? எனக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் கிடச்சிருச்சு, ஆனால் ஃபோட்டோ தான் கிடையாது. அதுக்கு என்ன செய்யலாம்? க்ரீனு இருக்குது, இதில் போட்டால் எப்படி வைக்கிறது? திடீர்னு க்ரீனாக மாறுது, திடீர்னு ஃபோட்டோ மாறுது, என்னென்னமோ பண்ணுது போ. தோசை ஊற்றலான்னு போனேன், ஊற்றலை. தயிர் சாதம் சாப்பிட்டியா? அதே சப்பாத்தி டொமேட்டோ கிரேவி சொன்னுச்சு. கடைசியில் இந்த போட்டாயே வந்து உட்காந்துருச்சு. ஓ, எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு எந்த கேமரா வச்சுட்டு? இதை கற்றுக்கவே என் கை வலிக்குது. ஓ, ஷாலிமா ஹாய், வாங்க. வருக வணக்கம். யாரையும் காணுமா? காணும். ஷலீமா வந்திருக்காங்க. வாங்க ஷலீமா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நேரலைக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க, வருக வணக்கம்.